தந்தை மீது இதை செலுத்து. இந்த அஸ்திரத்தை மகன் தந்தையின் மீது செலுத்தினால் தந்தை மயக்க நிலையை அடைவார். நீ உனது தந்தையை மயங்கச் செய்து பிரபஞ்சத்தின் தலை சிறந்த அதர்மியாக மாறிவிடுவாய். பிரபஞ்சத்தின் தலை சிறந்த அதர்மியாக மாறிவிடுவாய். உனது உத்தேசத்தை நீ நிறைவேற்றிக் கொள்ளலாம். நாராயணர் ஏன் இவ்வாறெல்லாம் செய்கிறார்? ஒரு தந்தைக்கு எதிராக இவ்வாறு நடந்து கொள்வது மாபெரும் பாவம் அல்லவா? அவர் ஏன் இவ்வாறெல்லாம் செய்ய தூண்டுகிறார்? தேவி, தாங்கள் கவனிப்பது நாராயணரின் வார்த்தைகளையே. ஆனால் நான் கவனிப்பதோ அவர் கூற விழையும் உள் அர்த்தத்தை. இதற்கென்ன அர்த்தம் மகாதேவா? கூறுகிறேன் தேவி. மகரிஷி காசிபர் அந்தகாசுரனின் தந்தை அல்ல. அதுவே அதன் அர்த்தம். என்ன? ஆனால் தங்களால் எவ்வாறு அதை கூற இயலும்? தேவி, அசுர மாதா திதி அசுரகுரு சுக்கராச்சாரியரின் முக பாவனையை பாருங்கள். பிறகு தங்களுக்கே விளங்கும். இன்று நாராயணர் யாவரின் முன்னிலையிலும் ஓர் ரகசியத்தை வெளிக்கொணரவே முயற்சிக்கிறார். அந்தகாசுரனின் தந்தையானவர் எவர் என்பதே அது. அந்த ரகசியத்தை இப்பிரபஞ்சத்திற்கு எடுத்துரைக்க முயல்கிறார். ஆயினும் மகாதேவா, மகரிஷி காசிபர் இல்லை என்றால் அந்தகாசுரனின் உண்மையான தந்தை யார்? யாம் அறியேன். எனினும் இச்சம்பவம் வேறொரு நிகழ்வுடன் இணைந்திருப்பது போல் தோன்றுகின்றது. அந்தகாசுரன் மட்டுமல்ல, பௌமனின் ஜனன ரகசியத்தையும் யாம் அறியேன் தேவி. அந்தகாசுரனின் தந்தை எவர் என்பதையும் நான் அறியேன். பௌமனின் தந்தையையும் அறியேன். வேண்டாம் மகனே, நாராயணரின் வார்த்தை ஜாலத்தில் நீ மயங்கி விடாதே. உன் தந்தையே தாக்கும் தவறை மட்டும் செய்து விடாதே மகனே. தாயே, அந்தகாசுரனின் உத்தேசத்தை நிறைவேற்றுவதற்கான தருணம் வந்துவிட்டது. நான் எனது தந்தை மகரிஷி காசிபரை மயங்கச் செய்வதற்கான தருணம் இது. நான் புறப்படுகிறேன். இந்த பாவத்தை செய்யாதே மகனே. அந்தகாசுரா, இந்த தவறை செய்யாதே. நான் கூறுவதை கேள். நாராயணா, தங்கள் பக்தருக்கு அளித்த வாக்கை மீறி தாங்கள் எங்கு செல்கிறீர்கள்? நில்லுங்கள் நாராயணா. நில்லுங்கள் நாராயணா. நாராயணா, மகாதேவா, வாருங்கள். இங்கு அமைதியாக அமருங்கள். தங்களது பக்தன் தன் இறைவனை எண்ணி பூஜை செய்ய விரும்புகிறான். எனது இந்த வேண்டுகோளை தாங்கள் நிராகரிக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். இந்த பூஜை, இந்த வேண்டுகோள், இவை யாவும் அசுரமாதா திதி அசுரகுரு சுக்கராச்சாரியாரிடமிருந்து தப்பிப்பதற்கான முயற்சியா?
மகாதேவரும் பார்வதியும் இங்கா? மகாதேவா, பிரபஞ்சத்தில் தங்களுக்கு தெரியாததென்று என்ன உள்ளது? அவ்வாறு ஏதேனும் இருந்தால் விரைவில் அது தங்களுக்கு தெரிய வரும். தயை கூர்ந்து தாங்கள் அமருங்கள். நாராயணரின் புது யுக்தியா இது? திடீரென்று அவர் மகாதேவருக்கு எதற்கு பூஜை செய்கிறார்? இவர் மகாதேவரிடம் உண்மையை கூறிவிடுவாரா? மனதில் சந்தேகம், முகத்தில் வாட்டம். இங்கு நாராயணரை பின்தொடர்ந்து வந்துள்ளீர்கள். இதற்கு என்ன காரணம் என்று கூறுங்கள். கூற மாட்டீர்கள் என்றால் இவ்விடத்தை விட்டு சென்று விடுங்கள். ஆனால் ஒரு விஷயம் நினைவில் இருக்கட்டும், பாவத்தின் விருட்சத்தில் முட்கள் மட்டுமே முளைக்கின்றன, கனிகள் அல்ல. அசுரமாதா, இங்கு நாம் நேரத்தை வீணடிப்பதற்கு பதிலாக துரித கதியில் சென்று அந்தகாசுரனை காண வேண்டும். அவன் செய்யவிருக்கும் மாபெரும் பாவத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லையேல் நமது அசுர குலத்தின் எதிர்காலம் நிரந்தரமாக இருள்மயமாகிவிடும். அசுரமாதா, நாராயணா, தாங்கள் எதற்கு அந்தகாசுரனை அங்கு அனுப்பினீர்கள்? அந்த யுக்தியை பற்றி கூறுங்கள். அங்கிருந்து அவன் மீண்டு வந்த பிறகு முதல் வேலையாக தங்கள் கண்களை அவன் மாயத்திரையை கொண்டு கட்டுவான். தங்களுக்கு அதை எண்ணி அச்சமில்லையா? மகாதேவர் துணை இருக்கும் பொழுது எதைக் கண்டு அஞ்ச வேண்டும் தேவி? அவர் என்னையும் பாதுகாப்பார், அதோடு இவ்வையகத்தையும் பாதுகாப்பார். நிச்சயமாக. நாராயணா, அந்தகாசுரன் மற்றும் பௌமனின் தந்தை யார்? பதில் கூறுங்கள் நாராயணா. சரியான தருணம் வரும்பொழுது தங்களுக்கே விளங்கிவிடும் மகாதேவா. அத்தருணம் வெகு தூரத்தில் இல்லை. நாராயணரின் பாணத்தை கொண்டு தங்களை மயங்கச் செய்ய நான் வந்திருக்கிறேன். தந்தையே, மயங்கச் செய்வாயா? உனக்கு மதி மயங்கி விட்டது அந்தகாசுரா? சுவாமி, நாராயணர் இவனிடம்
தனது யுத்தியை கையாண்டு விட்டார். தங்களுக்கு எதிராக அதர்மம் புரிந்து பிரபஞ்சத்தின் தலை சிறந்த அதர்மியாக மாற விரும்புகிறான். அதர்மத்தின் பாதையை துறந்து விடு மகனே. தர்மத்தின் பாதையை தேர்ந்தெடு. இல்லையேல் மற்ற அசுரர்களைப் போல நீயும் நிச்சயம் மடிவாய். எனக்கு தேவைப்படுவது உங்கள் அறிவுரை அல்ல, தங்களது பிரக்ஞைதான் தேவை. அதை தங்களிடமிருந்து பறித்த பிறகு நான் முழுமையான அதர்மியாக மாறிவிடுவேன். வாழ்க்கையில் முதன்முறையாக இந்த அந்தகாசுரன் தோற்றிருக்கிறான். முதல் முறையாக மாயத்திரையை கொண்டு பௌமனின் கண்களை கட்ட இயலவில்லை. அண்ட சராசரமும் என்னை கண்டு ஏளனம் செய்கிறது தந்தையே. அந்த ஏளனத்தில் இருந்து தப்பிப்பதற்கு இந்த ஒரு வழி மட்டும்தான் தலை சிறந்தது தந்தையே. தங்களை மயங்கச் செய்து முழுமையான அதர்மியாக நான் மாறிவிடுவேன்.